இந்த பொண்ணை வந்து முடிய பிடிச்சி இவளோட ஜாதியை சொல்லி பரத் எப்படியா நீ உள்ள வாடினேன்னா என்கிட்ட திமிரா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணி முடிய பிடிச்சி இழுத்து ஜீப்பில் வந்து உட்கார வச்சிட்டாரு. இந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை எடுத்து படித்து பார்த்து கிழிச்சிருக்காரு. பர்த் சர்டிஃபிகேட் மேலே என்ன வன்மம் அவருக்குன்னு தெரில. சிறையில் வந்து 3 நாள் இந்த பொண்ணை நிர்வாணமாக விட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ 12 நாளும் பாலை கறந்து பாத்ரூமில் ஊற்றிருக்கான். அது எவ்வளோ பேர் கொடுமை அப்படிங்கிறது அதை அனுபவிச்சாதான் தெரியும். இதுக்கு வந்து நான் கை குழந்தைய வச்சுட்டு ரோடாக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே யாரும் எதுவும் தெரியாது. நான் இவளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னை எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் என்னையும் சுற்றுவேன்னு சொல்கிறாரு. நிறைய கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால் இதை உடனே நீங்கள் நடவடிக்கை எடுங்க. நானும் என் குழந்தையும், இல்லைன்னா இங்கே நாங்கள் எதாவது பண்ணிப்போம். அவ்வளோ வீரமாக வந்து அடித்து உடச்சி தெரிஞ்சது, அதை ஏன் வந்து இல்லைன்னு சொல்லணும்? அது அப்போ அதை உடச்சிருக்க கூடாதுல்ல. பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை உடச்சிருக்க கூடாதுல்ல. அதை வந்து வீரமாக அடித்து உடச்சிட்டு அதெல்லாம் நான் பண்ணலை. அது அவங்க வீட்டு 2 பேருக்குள்ள வீட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இப்படி தான் அவங்க எல்லாருக்கும் சண்டை வருமா? எல்லா பொருளையும் அடித்து உடச்சி டிவியெல்லாம் அடித்து எல்லாருமே அப்படியே உடச்சிட்டு இருப்பீங்களா? அவர் ஆனால் அந்த மாதிரி நிறைய ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு 1000 தப்பையும் சொல்லிட்டு இருக்காரு. குற்றவாளிகளுக்கு புகலிடமாக இருக்கிற ஒரு காவல் நிலையம் இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையம். இன்றைக்கி மட்டும் அது கிடையாது. இன்றைக்கி அது மாடர்ன் ஆகிருக்கு, அவ்வளோதான். உள்ள அங்கே கூட்டு போயிட்டு இது பண்ண முடியாமல் பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சாமி படத்தில் வர்ற விக்ரம் ஒரு ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜீப்புக்குள்ளே இருக்கிற அவர் ஜீப்பில் வச்சுருந்த கடப்பாரை, அந்த ராடு, கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. இவங்க வீடை ஃபுல்லாக அடித்து உடச்சிடுறாரு. அடித்து உடச்சி பெட்டு படுத்துருக்க அந்த பெட்டெல்லாம் குத்தி கிழிச்சிருக்காரு. அந்த ஸ்லாப்பு கிளாப்பெல்லாம் அடித்து உடச்சி பூரா உடஞ்சி கிடக்கு. அதோட இன்னும் அவரோட வெறி அடங்காமல் என்ன பண்ணுறாருன்னா, சவுத்தில் மாட்டியிருக்க எங்கள் தலைவர் சிதம்பரம் தொகுதியின் எம்பி எங்கள் தலைவரோட ஃபோட்டோவை கீழே தூக்கி போட்டு உடச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் ஃபோட்டோ அங்கே இருந்திருக்கு. அம்பேத்கர் பேர், இவர் பேர் அம்பேத்கர், ஆனால் அம்பேத்கர் ஃபோட்டோவை கீழே தூக்கி போட்டு உடச்சிருக்காரு. இதை விட இன்னும் உச்சபட்சமாக போய் ஒரு மனநோயாளி மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, 5 சவரன் நகை இவரோட பேக்கில் வச்சுருக்கா, 80,000 மொய் பணம் அந்த காசு வச்சுருந்துருக்கிறா. இந்த பொண்ணோட கொலுசு, இந்த பாப்பாவோட கொலுசு, வெள்ளி வந்து 1/4 கிலோ வெள்ளி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காவல்துறை என்ன பண்ணுச்சு, பறிமுதல் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு பெண் காவலர் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து விசாரணைக்கு வா, அவனை விசாரிக்கிறேன் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே கூட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த இப்படி சேரில் உட்காந்து அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி எப்பயுமே எல்லா காவல் நிலையத்திலும் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெஞ்சில் உட்காந்துருந்துருக்கா. என்ன நீ பெஞ்சிலலாம் உட்காந்துருக்கா, கீழே இறங்கி உட்காருன்னு இருக்கிறாரு ஒரு காவல் ஆய்வாளர். பொண்ணை வந்து 6 மணிக்கு மேலே காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாதுங்கிற சாதாரண அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத 12 மணி வரை காவல் நிலையத்திலே வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு கொண்டு போய் சிறையில் விட்டுருக்காங்க. விடிய காலையில் 3 மணிக்கு சிறையில் விட்டுருக்காங்க. ஏரியாவில் அந்த 5 பேரையுமே எங்கே பார்த்தாலும் சுட்டு கொன்றுவேன், அவங்க சிக்குனாங்கன்னா சுட்டு கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. அப்போது அது அப்படி சுட்டு கொல்றதா இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து கொலை பண்ணவங்கள எத்தனை பேர் அவங்க கண்டுபிடிச்சி இந்த காவல்துறை சுட்டு கொண்டிருக்குது? இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் வீட்டுக்குள்ள புகுந்து 80,000 ரூபாய் பணத்தையும் 5 சவரன் நகையும் திருடி இருக்காரு. ஏன் திருடி இருக்கிறான்னு சொன்னா, இன்னைய வரைக்கும் எடுத்த பொருட்களை கேஸ் ப்ராப்பர்ட்டியா ஆக்கல. அது மட்டும் இல்லாம அதிர்ச்சிக்குரிய தகவல் என்னன்னா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய பல வீடுகள்லயும் சர்ச்சை நடத்தி இருக்கிறாங்க. யாரு இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? திராவிட மாடல்னு சொல்றாங்க. ஆனா சனாதன மாடல் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட வன்கொடுமையில தலை சிறந்து இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனையா இருக்கு. காவல்துறை அதிகாரிகளுக்கு துளியும் பயம் இல்லை. எது நடந்தாலும் ஆளும் அரசு எங்களை காப்பாத்துன்ற மமதையில் இது போன்ற விதிமீறல்கள்ல காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. இதுல வந்து நான் எந்த தப்புமே பண்ணல. அவங்கள்ட்ட நானும் நிறைய சேனல்ல நிறையவே கேட்டேன். ஆனால் என்னை வீட்டில் இருந்தால் இது வரையுமே கூட்டிகிட்டு வந்தாங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட எங்கள் தெருவுலேருந்து ஃபோன் பண்ணி கூட விசாரித்து கேட்டாங்க. ஆமாம் வீட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறது, என்னை பைபாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தானே. நீங்கள் எல்லாருமே போய் நீங்கள் அங்கேயும் நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் யாராக இருந்தாலும் அங்கே போய் தெருவில் விசாரித்து பாருங்கள் என்ன நடந்தது. இந்த பொண்ணை எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கார் இது வரைக்கும் குடிப்பாரா அப்படின்ட்டு அங்கே விசாரிங்க. இதுக்கு வந்து நான் கை குழந்தைய வச்சுட்டு ரோடாக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே யாரும் எதுவும் தெரியாது. நான் இவளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னை எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் என்னையும் சுற்றுவேன்னு சொல்கிறாரு. நிறைய கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால் இதை உடனே நீங்கள் நடவடிக்கை எடுங்க. நானும் என் குழந்தையும், இல்லைன்னா இங்கே நாங்கள் எதாவது பண்ணிப்போம். அவர் மேலே ஏன் எங்கள் வீட்டுக்காரர் மேலே என் மேலே நிறைய சொல்லிட்டு இருக்கேன். நானும் இன்னுமே அவர் பண்ணது என்னன்னா, நான் என்னை எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்திட்டாரு. திருப்பி என்னன்னா நானும் தப்பு பண்ணேன் இன்னுமே எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் என்னன்னா தயவு செய்து சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க. எங்களை அங்கே நிம்மதியாக வாழ விட சொல்லுங்கள். அவர் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டுறாரு.
எப்போ பார்த்தாலும் தெருவில் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறது, என் வீட்டிலேருந்து எல்லா பொருளும் அடித்து உடச்சது கொண்டுமே அவர் தான். ஆனால் அவ்வளோ வீரமாக வந்து அடித்து உடச்சி தெரிஞ்சது, அதை ஏன் வந்து இல்லைன்னு சொல்லணும்? அது அப்போ அதை உடச்சிருக்க கூடாதுல்ல, பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை உடச்சிருக்க கூடாதுல்ல. அதை வந்து வீரமாக அடித்து உடச்சிட்டு அதெல்லாம் நான் பண்ணலை. அது அவங்க வீட்டு 2 பேருக்குள்ள வீட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இப்படி தான் அவங்க எல்லாருக்கும் சண்டை வருமா? எல்லா பொருளையும் அடித்து உடச்சி டிவியெல்லாம் அடித்து எல்லாருமே அப்படியே உடச்சிட்டு இருப்பீங்களா? அவர் ஆனால் அந்த மாதிரி நிறைய ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லிட்டு இருக்காரு. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து நடவடிக்கை எடுங்க. அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவோம். நான் என் குழந்தைய வச்சு இவ்வளோ நாளாக கஷ்டம் தான் பட்டுட்ருக்கேன். 12 நாள் இவ்வளோ விட்டுட்டு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். அப்பயும் நான் அவங்கள்ட்ட கேட்டது ஒன்றே தான், நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க, அது பிரச்சனை இல்லை, என் குழந்தைய என் கூட அனுப்புங்க தான் சொன்னேன். ஆனால் அவர் ஏதோ பேசி என் குழந்தைய என் கூட வந்து பிரித்து தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவர் மேலே உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரரும் என்னையும் நிம்மதியாக வாழ விட சொல்லுங்கள். இந்த பொண்ணு வந்து கீதா, இவங்க பேர். இவங்க வந்து சிதம்பரமில் அம்மன் கோயில் காலனி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இவங்க இருக்காங்க. அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பகுதியில் வந்து அந்த ஒட்டுனா அந்த ரோடு பைபாஸ் வந்து பாலம் இதெல்லாம் கட்டுற வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்குது. அந்த டைமில் வந்து அங்கே அந்த அரசாங்கத்தால் அங்கே அந்த மண் கல் இந்த பைப்பு கம்பி இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதை வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இது வந்து சிதம்பரத்தில் மட்டும்தான் நடந்துச்சா, இங்கே மட்டும்தான் நடந்துச்சா இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேனாலும் சரி கவர்மெண்ட்டில் ரோடு போகிறாங்க. சாதாரணமாக சிமெண்ட் ரோடு போட்டாலே வந்து மக்கள் வந்து அதில் 1-2 எடுப்பாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். பொதுமக்கள் பயன்பாட்டுக்கிட்ட இந்த விஷயம் இந்த வேலைகள் நடக்கிறப்போ இதில் மண் கல் இதெல்லாம் எடுப்பாங்க. அதே போல் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே போய் அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பொருள் நிறையா காலியாகுதுன்னா என்ன நினச்சி போட்டாங்கன்னு தெரியல. ஒரு 20 பேர் மேலே வழக்கு 20 பேரை சந்தேகப்பட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. இதில் விசாரித்ததில் 8லேருந்து 10 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க வந்து சிறைக்கு போயிருக்காங்க. அவங்க உள்ளே இருந்துட்டு வெளில வந்திருக்காங்க. அந்த பசங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த பசங்க அங்கங்கே நடக்கிற சின்ன திருட்டுக்கெல்லாம் இந்த பசங்க மேலே புட்டப் கேஸு போடுறாரு இந்த வழக்கறிஞர், காவல் ஆய்வாளர், அண்ணாமலை நகரில் இருக்கிற அந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர். இவர் வந்து அந்த புட்டப் கேஸு இந்த பசங்க மேலே அதிகமாக போடுறாரு. புட்டப் கேஸு போடுறப்ப இவங்க வந்து அதில் வந்து உள்ளே போக மாட்டுறாங்க. நம்ம சும்மா இது மாதிரி வழக்கு போட்டுகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்ஸ்காண்டில் இருக்காங்க. அந்த பசங்க வந்து அப்ஸ்காண்டில் இருக்காங்க. இந்த மாதிரி சூழலில் வந்து ஒரு 3 ஏரியா தள்ளி, இவங்க பகுதியிலேருந்து ஒரு 3 ஏரியா தள்ளி அங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்க காப்பர் கம்பி வந்து திருட்டு போகுது. இந்த காப்பர் கம்பியை திருடுனது அந்த பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மேலே அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 பேரை ஏதோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது கன்ஃபார்மாக தெரில. பட் இந்த பசங்க மற்றும் சிலரில் வர்றாங்க. இந்த பொண்ணோட கணவர் வந்து மற்றும் சிலரில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்களே தவிர அவங்க மேலே வழக்கு கிடையாது, கேஸ் கிடையாது. ஆனால் தேடிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சா கேஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அவன் சிக்கனானா என்ன கேஸ் வேணால் அந்த பையன் மேலே போட்டுக்கலாங்கிற கண்டிஷனில் இருக்காங்களா என்னன்னு தெரில. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பையனை தேடி இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இந்த பசங்க எல்லாருமே அந்த அம்மன் கோயில் அந்த தேடப்படும் அந்த பசங்க எல்லாருமே அம்மன் கோயில் காலனியை தெருவை சேர்ந்த அந்த பட்டியலின சமூக ஆண்கள் தான். இந்த பசங்களை இளைஞர்கள், ஆண்கள்னு சொல்கிறத விட இளைஞர்கள், இந்த பசங்களை தேடி உள்ளே வருது இந்த காவல்துறை. உள்ளே வர்றப்ப இவங்க வீடு 4வது வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கார பையனும் அந்த தேடப்படுற ஒரு ஆளில் இந்த வீட்டுக்கார பையனும் இருக்கான்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டப்படுறப்ப இந்த பொண்ணு அவங்களோட உறவினர்களாக 4-5 பேர் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்களோட வாசல் படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையம் வந்து எப்போவுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய காவல் நிலையம் தான். இப்போ இல்லை 92லேயே 1992லேயே இந்த பத்மினி நந்தகுமார் அப்படிங்கிறவங்க அவர் கணவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவங்கள பார்க்க போன பத்மினி வந்து கற்பழித்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு இது பண்ணிடுவாங்க 92ல் 1992ல். இப்போ இது மாதிரி எப்போவுமே வந்து குற்றவாளிகளுக்கு புகலிடமாக இருக்கிற ஒரு காவல் நிலையம் தான் இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையம். இன்றைக்கி மட்டும் அது கிடையாது. இன்றைக்கி அது மாடர்ன் ஆகிருக்கு, அவ்வளோதான். உள்ள அங்கே கூட்டு போயிட்டு இது பண்ண முடியாமல் பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை இதை தேடி வர்றாங்க. உள்ளே தேடி இந்த பொண்ணு வந்து எதுக்காக புருஷன் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு என் வீட்டுக்கார் வந்து இல்லை, அவன் பெயிண்ட்டு வேலைக்கு போகிற பையன், கொத்தனார் வேலைக்கு போகிற பையன், வேலைக்கு போயிருக்காரு, சாயந்தரம் வந்தோடனே வர சொல்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க.
என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு இந்த பொண்ணு கேட்டிருக்குது. நான் உன்ட்டு அது காரணம் சொல்லணுமா? என்னையவே உன் ஏரியா தேடி வர வச்சிட்டீங்கள நீங்கள் அப்படின்னு திமிரா பேசி அந்த வார்த்தை ஒரு மமதையான அந்த வார்த்தை, என்னையவே நீங்கள் உள்ளே வந்து நீ ஏரியா போலீஸ் தானே, அவர் காவல்துறை தானே, காவல் ஆய்வாளர் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஆனால் அவர் என்னையவே ஏரியாவுக்குள்ளே வர வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்திருக்காரு. சொல்லிவிட்டு இவங்க இந்த பொண்ணை வந்து முடிய பிடிச்சி இவளோட ஜாதியை சொல்லி பரத் எப்படியா நீ உள்ளே வாடினேன்னா என்கிட்ட திமிரா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணி முடிய பிடிச்சி இழுத்து ஜீப்பில் வந்து உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சது அதோட அவரோட வன்மம் வந்து அடங்கலை. சாமி படத்தில் வர்ற விக்ரம் ஒரு ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜீப்புக்குள்ளே இருக்கிற அவர் ஜீப்பில் வச்சுருந்த கடப்பாரை, அந்த ராடு, கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அத்துமீறி அப்படியே குற்றம் பண்ணியிருந்தா கூட அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து வீடு அடித்து உடைக்கிறதுக்கு அவருக்கு வந்து யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரில, அதிகாரம் கொடுத்தாங்கன்னு தெரில. உள்ளே புகுந்து இவங்க வீடை ஃபுல்லாக அடித்து உடச்சிடுறாரு. அடித்து உடச்சி பெட்டு படுத்துருக்க அந்த பெட்டெல்லாம் குத்தி கிழிச்சிருக்காரு. அந்த ஸ்லாப்புகளாப்பெல்லாம் அடித்து உடச்சி பூரா உடஞ்சி கிடக்கு. அதோட இன்னும் அவரோட வெறி அடங்காமல் என்ன பண்ணுறாருன்னா, சவுத்தில் மாட்டியிருக்க எங்கள் தலைவர் சிதம்பரம் தொகுதியின் எம்பி எங்கள் தலைவரோட ஃபோட்டோவை கீழே தூக்கி போட்டு உடச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் ஃபோட்டோ அங்கே இருந்திருக்கு. அம்பேத்கர் பேர், இவர் பேர் அம்பேத்கர், ஆனால் அம்பேத்கர் ஃபோட்டோவை கீழே தூக்கி போட்டு உடச்சிருக்காரு. இதை விட இன்னும் உச்சபட்சமாக போய் ஒரு மனநோயாளி மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த குழந்தை அப்போ வந்து இந்த குழந்தைக்கு 1 வயசு, இப்போ 1.5 வயசுன்னு நினைக்கிறேன், 1 வயசு. அந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த குழந்தைக்கு 1 வயசு. இந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை எடுத்து படித்து பார்த்து கிழிச்சிருக்காரு. பர்த் சர்டிஃபிகேட் மேலே என்ன வன்மம் இருக்குன்னு தெரில, அதை கிழிச்சு போட்டிருக்காரு. அவ்வளோ பெரிய மனநோயாளி மாதிரி அங்கே வந்து நடந்துட்டு இந்த பொண்ணோட பேக்கில் இருந்து 5 சவரன் நகை. அந்த நகை எப்படி வந்துச்சுன்னா, இந்த பாப்பாவுக்கு பர்த்டே முடிஞ்சு 10 நாள் தான் ஆயிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேவுக்கு அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாம் அந்த மொய் வைப்பாங்கள அந்த மாதிரி வந்து செஞ்சதில் 5 சவரன் நகை இவரோட பேக்கில் வச்சுருக்கா. 80,000 மொய் பணம் அந்த காசு வச்சுருந்துருக்கிறா. இந்த பொண்ணோட கொலுசு, இந்த பாப்பாவோட கொலுசு, வெள்ளி வந்து 1/4 கிலோ வெள்ளி வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் காவல்துறை என்ன பண்ணுச்சு, பறிமுதல் பண்ணிட்டு போயிடுச்சு. அதோட அந்த பையன் இவன் ஹஸ்பண்டோட மாமாட்ட வந்து காரு இரவல் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக அங்கங்கே போக வர தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஒரு காரை இரவல் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கார் மேலே எஃப்ஐஆர் போட்டு அந்த காரையும் தூக்கிட்டு போயிடுறாரு. கார் வந்து இதுக்காக திருட்டு வேலைக்கு பயன்படுத்தின காருன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு போயிடுறாரு. அதை அடித்து அதுக்குள்ளே ஏதோ ஊற்றி அதெல்லாம் கொண்டு போயிடுறாரு. இவ்வளவு அதாவது எவ்வளவோ கொள்ளைகள் படுகோ, எவ்வளவோ 5000 கோடி திருடி இருப்பான ஆருத்ராவெல்லாம் யாருமே வந்து இதுவரை வந்து கேள்வி கேட்டாங்களா இந்த காவல்துறைங்கிறது தெரில. ஆனால் இந்த ஒரு காப்பர் கம்பி திருடுனாங்க அப்படிங்கிற அந்த வழக்குக்கு, அது பொய் வழக்கு உண்மை வழக்கு எதுவுமே உண்மைத்தன்மையை கூட நிரூபிக்காமல் இந்த பொண்ணை வந்து பொய் வழக்கு போட்டு கணவன் திருடுனாங்கிறது தான் உன்னோட பார்வை. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இதை தூக்கிட்டு போய் இதை வந்து ஜீப்பில் வச்சு கூப்பிட்டு போகிறப்ப ஒரு பெண் காவலர் கூட கிடையாது. ஒரு பெண் காவலர் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து விசாரணைக்கு வா, உன்னை விசாரிக்கிறேன் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த இப்படி சேரில் உட்காந்து அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி எப்போயுமே எல்லா காவல் நிலையத்திலும் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெஞ்சில் உட்காந்துருந்துருக்கா. என்ன நீ பெஞ்சிலலாம் உட்காந்துருக்கா, கீழே இறங்கி உட்காருன்னு இருக்கிறாரு ஒரு காவல் ஆய்வாளர். உன்னை வந்து பெஞ்சில் உட்கார சொல்லி யார் உன்னை உட்கார அதிகாரம் கொடுத்த, கீழே இறங்கி உட்காரு அப்படின்னு சொல்லி கீழே உட்கார வச்சுருக்காரு. ஒரு மனித உரிமை மீறல் ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் அவங்கள வந்து நீ இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதே தெரியும். இத்தனைக்கும் அவர் வந்து சட்டம் வேற படிச்சிருக்காராம். இது கூட தெரியாமல் அவர் எப்படி ஒரு காவல் ஆய்வாளராக இருக்காரு அப்படிங்கிறதே தெரியல. இப்போ அது மாதிரி இறங்கி கீழே உட்கார வச்சது ஒரு பண்ணிவிட்டு நைட்டு இரவு 12 மணி வரை காவல் நிலையத்திலே வச்சுருந்துருக்குறாங்க அந்த பொண்ணை. ஒரு பொண்ணை வந்து 6 மணிக்கு மேலே காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாதுங்கிற சாதாரண அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத 12 மணி வரை காவல் நிலையத்திலே வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு கொண்டு போய் சிறையில் விட்டுருக்காங்க. விடிய காலையில் 3 மணிக்கு சிறையில் விட்டுருக்காங்க. அதுக்கு சிறையில் விட்டதுக்கப்புறமா சிறையில் வந்து 3 நாள் இந்த பொண்ணை நிர்வாணமாக விட்டு அடிச்சிருக்காங்க. பால் குடி மறக்கடிக்காத இந்த குழந்தைய இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பிரித்து அவங்க அம்மாட்ட கூட டெஸ்ட்டு, இந்த பொண்ணு பாலுக்காக அழுதுருக்கு. மருத்துவமனையில் போயிட்டு என்னை இப்போ குழந்தை வந்து பசிக்கு அழுதுருக்குறா. அந்த டெஸ்ட்டு கூட்டு போகிறப்ப உள்ளே கூட்டு போகிறப்ப அந்த டெஸ்ட்டு கூட்டு போவாங்க இல்லையா மருத்துவமனைக்கு. அப்போ இது பசிக்கு அழுத குழந்தைய பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைய பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் இவங்களுக்கு கொடுத்தது, யார் இந்த அதிகாரம் கொடுத்தது, இவர் என்ன சைக்கோவாயிட்டாரான்னு தெரில. இப்படிப்பட்ட மனநோயாளியே எப்படி வந்து காவல்துறையில் வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த பொண்ணை பிரித்து கொடுத்துட்டு இந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணை உள்ளே கொண்டு போயிடுறாங்க. சரி, இந்த பொண்ணு தப்பே பண்ணியிருந்தா கூட இந்த குழந்தையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கான அதிகாரம் யார் கொடுத்தது அவருக்கு?
அதை எப்படி அவர் வந்து அது பண்ணுவார்? இவ பால் கட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு அதை வந்து ஒரு பெண்களுக்கு அதோட அந்த வலி அனுபவிச்சா மட்டும்தான் அதோட வலி தெரியும். இப்போ 12 நாளும் பாலை கறந்து பாத்ரூமில் ஊற்றிருக்கான். அது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறது அதை அனுபவிச்சாதான் தெரியும். இருக்கிறதுல நீ எந்த கொடுமை எவ்வளோ பெரிய நீங்கள் கொடுமைகள் பேசினாலும் இந்த பால் கட்டிக்கிட்டு ஒரு தாய் வந்து பால் கட்டிக்கிட்டு படுற அவஸ்தை வந்து யாரும் அது குழந்தை பேர் அந்த பிரசவ வலியவே வந்து மலையளவு வலின்னு சொல்லுவாங்க. அதை விட மோசமான வலி இந்த பால் கட்டிக்கிட்டு படுற வலி. அதை 12 நாள் அனுபவிச்சிருக்கா. பாத்ரூமில் கறந்து ஊற்றிருக்கா ஒரு தாய்ப்பாலை. இந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து அவங்க சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. இதோட உள்ளே இருக்க பொண்ணு மேலே இப்போ இவ வந்து காவல் நிலையத்தோட கண்ட்ரோலில் உள்ளுக்குள்ளே சிறையில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க பொண்ணு மேலே கம்மாபுரம் ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு இந்த பொண்ணு மேலே புட்டப் கேஸ், உள்ளே இருக்க பொண்ணு மேலே புட்டப் கேஸ் போட்டு 10,000 ஃபைன் வாங்கியிருக்காங்க. ஃபைன் கட்டியிருக்கிறான். இந்த மாதிரி வந்து ஒரு ஜெய்பீம் படத்தில் நடந்ததை விட ரொம்ப மோசமாக ஒரு விஷயத்தை வந்து இந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் வந்து அவரோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, பெயில் கிடச்சி இந்த பொண்ணு வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் நிம்மதியாவது இருப்போம், இதோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விடாத இந்த பொண்ணை என்ன பண்ணுறது, நைட்டு 12 மணி 1 மணிக்கு 2 மணிக்கு போய் கதவை தட்டிட்டு பக்கத்து வீட்டு குமார் வந்திருக்கேன் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. ஜன்னல் வழியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. யார் ஆல்ரெடி ஜன்னலாம் அடித்து உடச்சி வச்சுருக்காங்க, இருந்தாலும் அந்த பக்கம் நின்று வந்து இந்த பொண்ணை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறது. ஆமாம், இல்லை யூடியூப் சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு வந்து என்னை வந்து தொடர்புக்கு வர்றாங்க. என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை, ஒரு 100 நாள் வேலை. அதனால் ஹஸ்பண்டை வந்து பார்த்தா சுட்டு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அந்த பையனை மட்டும் கிடையாது, ஏரியாவில் அந்த 5 பேரையுமே எங்கே பார்த்தாலும் சுட்டு கொன்றுவேன், அவங்க சிக்குனாங்கன்னா சுட்டு கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. அப்போது அது அப்படி சுட்டு கொல்றதா இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து கொலை பண்ணவங்கள எத்தனை பேர் அவங்க கண்டுபிடிச்சி இந்த காவல்துறை சுட்டு கொண்டிருக்குது? ஒரு சாதாரண மின் கம்பி, ஒரு காப்பர் கம்பி காணா பண்ணக்காக சுட்டு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அப்படி பயமுறுத்தி வைக்கிறது, மிரட்டுறது. இவங்க அதெல்லாம் பயந்துக்கிட்ட என்ன பண்ணுறது, அந்த பையன் வந்து இந்த ஊருக்கே வரல, எங்கேயோ இருக்கானுங்க, எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆகி இருக்கிறான். அப்போ அந்த பையனை நீ வந்து உள்ள அரெஸ்ட் ஆகலைன்னா உன்னை வந்து உன் புருஷனை பார்த்தனா கொன்றுவேன். நீ வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ வந்து எனக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்து நீ சைன் பண்ணலன்னா உன் புருஷனை கொன்றுவேன், சுட்டுருவேன், உன் புருஷனை காலில் சுட்டு நடக்க விடாமல் பண்ணிடுவேன், சுட்டு கொன்றுவேன். இப்படி அவளை பயமுறுத்தியே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணே வாக்குமூலம் கொடுத்துருக்கு. பாலிமர் செய்தியில் நான் தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன், பாலிமர் செய்தி எந்த ஒரு செய்தி வருது அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் தயவு செஞ்சு போடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீ எப்பயுமே விசிகாவுக்கு எதிர்ப்பு நிலையில் நடத்துறீங்கிறது அது வேற விஷயம். ஆனால் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போயும் உங்களை டிஆர்பி தான் ஏறணும் அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணு மேலே நீங்கள் வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு குழந்தை மேலே இது மாதிரி ஒரு இதுவே ஒரு குழந்தை தான், 22 வயசு தான் ஆகுது. இவளை வந்து இது மாதிரி ஒரு அட்ராசிட்டி பண்ணி வன்கொடுமை நடந்திருக்கு. கதறா, ஒரு யூடியூப் சேனலாக போய் கதறா. அந்த பிள்ளைய வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த பொண்ணுக்கான நியாயம் என்னங்கிறத விசாரிக்காமல் காவல் ஆய்வாளருக்கு ஆதரவாக ஒரு டாக்குமெண்ட்ரி போடுறீங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறப்ப இப்போ வந்து இதுக்கப்புறம் என்னென்னா அந்த பாலிமர் செய்தியில் போட்ட அந்த டாக்குமெண்ட்ரி, அந்த பொய்யான டாக்குமெண்ட்ரி அந்த வீடியோ வச்சு என்ன பண்ணுறாரு, இப்போது வந்தோடனே அவரை அதாவது இந்த பொண்ணு மேலே போட்டது பொய் வழக்கு அப்படிங்கிறத அவரால் நிரூபிக்க முடியலை. பொய் வழக்கு தான் அப்படிங்கிறத உண்மையான வழக்கு தாங்கிறத நிரூபிக்க முடியலை. நாங்கள் பொய் வழக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இதை வந்து என்னடா இந்த மாதிரி வெளியில் வந்துருச்சே, நம்ம வந்து நம்மளோட முகத்திரை வந்து கிழிஞ்சிருச்சே, நம்ம வந்து பெரிய பில்டப்லாம் பண்ணி வச்சுருந்தோம், ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தோம், இப்படி உடச்சி விட்டுருச்சே இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இவர் வந்து பாலிமர் செய்தியிலையோ இல்லை வேறு இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ம வந்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வீடியோவை ரெடி பண்ணி அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்து அந்த வீடியோவை வெளிவந்ததுக்கப்புறமா இவங்க ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அந்த பசங்க கிட்ட அந்த வீடியோவில் வந்திருக்கு அந்த 3 சின்ன பசங்களுக்கு இவங்களோட கணவர் வந்து சரக்கு வாங்கி கொடுத்தா ஒரு வீடியோ, அதுக்கு வந்து இந்த பொண்ணு துணை போனதா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த திருட்டுக்கு இந்த கணவருக்கு இந்த பொண்ணு துணை போச்சு அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் இருக்குது. அந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்கிட்ட போய் மிரட்டி இது கம்ப்ளைண்ட் கேட்குறாரு. இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்குது. ஏரியாவுக்குள்ளே மறுபடியும் போய் அட்டுழியம், நீ வந்து சொல்லு, உன்னை வந்து சரக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏன் இதை கன்ஃபார்மாக இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, அந்த ஏரியாவுக்குள்ளே போய் விசாரித்த ஒரு வழக்கறிஞர் பாண்டியராஜன் அப்படிங்கிற வழக்கறிஞர்கிட்ட அந்த அதில் 3 பேர்த்தில் ஒரு பையன் அவனே நேரடியாக பேசியிருக்கான். நான் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்.
அந்த பையன் பேசியிருக்கான், போலீஸ் வந்து என்னை மிரட்டுறாரு அப்படின்னு ஒரு 8-9 வயசு பையன். பாலத்துக்கு கீழே வர சொன்னாங்க, பாலத்துக்கு கீழே போலீஸ் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுகிறாங்க. அதை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி போய் அவங்கள மிரட்டி இவங்களுக்கு என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னு இவ்வளோ வன்மமாக அவர் செயல்படுறாருன்னு தெரில. அவளுக்கு ஒரு நியாயம் கேட்டு தானே வர்றா. என் மேலே பொய் வழக்கு போட்டாங்க, என் வீட்டில் இருக்க பொருளாம் போயிடுச்சு, என்னோட வாழ்வாதாரத்துக்கு இல்லை, 100 நாள் வேலைக்கு கூட அவளை கூப்பிட மாட்டாங்கன்னு தான் எனக்கு கால் பண்ணுறான். ஏன்னா 100 நாள் வேலைக்கு போனால் கூட வழக்கு இருக்குது, நீ போலீஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தானே என்னை ஒதுக்குறாங்கக்கா, என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்கன்னு தானே என் லைனில் வரேன், நான் அதுக்கப்புறமா தான் நான் கூப்பிட்டு வரேன். வாழ்வாதாரமே இல்லாமல் நிற்கிற ஒரு பிள்ளைக்கு நம்ம வந்து கூட நிற்கிறோம், நீ இன்னும் மேலே வாழ்வாதாரத்தை நீ பாதிக்கப்படுற செய்கிறீங்கன்னா என்ன விஷயம்? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது இதுக்கப்புறம் இது சம்பந்தமாக நாங்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக வழக்கறிஞர் அவர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தோழர் அவர் பேசுவார். இப்போ வழக்கு குறித்த அத்தனை விவரங்களையும் அவங்க சொன்னாங்க. இதில் என்ன சட்ட விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்றதுக்குள்ளே தான் போகிறேன். இது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய காவல்துறை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறினது தான் இதோட விளைவு தான். இது எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறி இந்த குறிப்பாக இந்த தமிழ்நாடு பியூரோக்ராட்ஸ் கிட்ட இந்த சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு விளம்பர வெறி, அதுதான் இந்த அம்பேத்கர் அவருடைய விஷயத்துலேயும் நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு போலீஸ்கிட்ட எப்போவுமே ஒரு குற்ற வழக்கில் மற்றும் சிலர்னு போட்டு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்களெல்லாம் தூக்குறது வந்து ஒரு தொடர் யூஷுவல் ப்ராக்டிஸாகவே இருக்குது தமிழ்நாடு போலீஸில். எஃப்ஐஆரில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதல் தகவல் அறிக்கை குற்ற எண் 53/2025 இவங்க கணவருடைய பெயர் இல்லை, மற்றும் சிலர்னு இருக்கு. அப்போ ரொம்ப சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு வருது. இந்திய சிறைகளில் மனிதர், அதாவது ஹியூமன், இந்தியன் பிரிசன் ஹேவ் பீன் ஃப்ளட்டட் வித் ஹியூமன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து தொடர்ச்சியாக ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வந்து சிறைகளில் அதிகமாக இருக்கிறாங்க. ரொம்ப சமீபத்தில் வெளியான ஒரு ரிப்போர்ட்டில் கூட ஆசியாவிலேயே ரிமாண்ட் பிரிசனர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இந்திய சிறைச்சாலைகள் தான் அப்படின்னு சொன்னதுனால உச்சநீதிமன்றம் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்துட்டு தான் கைது பண்ணுன்றதை தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்திட்டு வருது. ரொம்ப சமீபத்தில் ராஜேஷ் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் மரியாதைக்குரிய நீதியர், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதியர் கவாய் அவர்கள் கடைசி தீர்ப்பு கொடுத்தாரு. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கைது செய்வதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும், ரிட்டனில் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரிந்த மொழியில் கொடுக்கணும். இது ஏன் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மற்றும் சிலர் சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் கைது பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்ற நடுவர்களும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம 41A குற்றவியல் நடைமுறை சட்டம் கம்ப்ளை பண்ணாமல் ரிமாண்ட் வந்தால் எடுக்கக்கூடாது. ஆனால் இவங்க வழக்கில், இந்த பெண்மணி வழக்கில் நடந்தது என்னன்னா, இவங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டும் கொடுக்கல, என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லலை, 41A நோட்டீஸும் கொடுக்கல. ஒரு எஃப்ஐஆரில் பெயர் இல்லாத போது இவங்க குற்றம் புரிந்திருக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது ஆய்வாளர் இன்னைக்கு முகநூலில் பதிவு போட்டிருக்கிறார் 2 நாள் முன்னாடி. அவர்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏங்க உங்கள் குற்ற எண் 53/2025 படி நீங்கள் விசாரணை தடுக்கிறத நீதிமன்றமே தலையிட முடியாது. நீங்கள் எப்படி ஒரு காவல் அதிகாரி எப்படி விசாரணை நடத்தணுன்றத ஈவன் ஹைகோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் கூட மேண்டேட் பண்ண முடியாது. நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் இவங்களை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 41A நோட்டீஸ் கொடுத்து, ஒருவேளை இவங்களை அக்யூஸ்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 41A நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை விட்னஸாக இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா 160 நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். 2 கொடுத்து அவங்கள சம்மன் பண்ணி விசாரிச்சு இந்த அடிப்படையில் உங்கள் மேலே ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது, உங்களுக்கு நான் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்குறேன், இந்த அடிப்படையில் உங்களை கைது செய்ய பண்ண வேண்டியது என் கடப்பாடாக இருக்குது, இந்த வழக்கு விசாரணை தொடரணும்னா நீங்கள் சிறையில் இருக்க வேண்டியது தேவையாக இருக்குன்னு ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்து கைது பண்ணிடலாம். ஆனால் இது எதுவுமே, இந்த நடைமுறை எதுவுமே பின்பற்றப்படல. 1. 2வது, எப்போ சர்ச் வித்தவுட் வாரண்ட் கண்டக்ட் பண்ணலாம்? அத்தியாவசியமாக தேவைப்படுது, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்துச்சு, நீங்கள் நடத்தலாம். ஆனால் நீங்கள் நடத்தினது ஒரு சர்ச்சே கிடையாது. லிட்ரலாக நீங்கள் ட்ரெஸ்பாஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணிருக்கீங்க, தெஃப்ட்டை நடத்திருக்கீங்க, திருடி இருக்கிறார். இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் வீட்டுக்குள்ளே புகுந்து 80,000 ரூபா பணத்தையும் 5 சவர நகையும் திருடி இருக்கார். ஏன் திருடி இருக்கிறான்னு சொல்றேன்னா, இன்னைய வரைக்கும் எடுத்த பொருட்களை கேஸ் ப்ராப்பர்ட்டியாக ஆக்கலை. இன்னைய வரைக்கும் எடுத்த பொருட்களை, வழக்குக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை அவர் காட்டலை. என்ன காட்டாத போது அது திருட்டு. ஏன்னா ஒரு காவல் அதிகாரி எடுக்கும் பொழுது அவருக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதுக்கப்புறம்
அது மட்டும் இல்லாம அதிர்ச்சிக்குரிய தகவல் என்னன்னா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய பல வீடுகள்லயும் சர்ச்சை நடத்தி இருக்கிறாங்க. யாரு இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்ப இது எல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆய்வாளர் அம்பேத்கர் இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு புகார் வந்தது. ஆனா இப்ப ரொம்ப 2-3 நாட்களா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சமூக வலைதளங்கள்ல பழைய போட்டோக்கள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, குறிப்பா தலித் மக்களோட இருந்த போட்டோலாம் எடுத்து போட்டுட்டு தான் ஏதோ தலித் மக்களுக்கு ஆதரவானவர் போல காட்டுறாரு. நம்மளுடைய கன்சர்ன் என்னவா இருக்குன்னா 2-3 விஷயம். ஒன்று, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கல, 41A கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனாலும் ரிமாண்ட் நடந்திருக்கு. ஒரு கை குழந்தை இருக்கிறாங்க, ஒரு 22 வயது இளம் பெண், ஒரு 1 வயசு குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை இருந்தபோது இந்த ரிமாண்ட் எப்படி நடந்தது? இதுவே சர்ச்சைக்குரியதா இருக்கு. அந்த நீதிமன்ற நடுவர் எப்படி இந்த ரிமாண்டை அக்செப்ட் பண்ணாரு? நள்ளிரவு 12 மணி, நள்ளிரவுன்றதை தாண்டி ஏன் இந்த ரிமாண்டை அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து எழுந்தது? சாத்தாங்குளத்தில் என்ன நடந்தது? ஒரு ரிமாண்டை ப்ராப்பரா, ஏன்னா ரிமாண்ட் இஸ் நாட் அ ரொட்டீன் ப்ராசஸ்ன்னு ஏகே கோபாலனா இருக்கட்டும், நக்கீரன் கோபால் வழக்கா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரிமாண்ட் ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் கிடையாது, அதை மெக்கானிக்கலாக நடத்தக்கூடாதுன்றது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருந்தும், ஆனால் இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸாக நடத்தியிருக்காரு. ரொட்டீன் ப்ராசஸாக நடத்தினதுனால பல கஸ்டடி டார்ச்சர் நடந்திருக்கு. அதோடைய விளைவு நிறைய கஸ்டடி. சாத்தான்குளத்தில் 2 உயிரை இழந்தோம் ஒரு ரிமாண்டர் ரொட்டீன் ப்ராசஸாக நடத்துறதுனால. இப்போ இந்த அம்பேத்கர் மாதிரியான இன்ஸ்பெக்டர்ஸ்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் இன்ஃப்ளூயன்சஸாக இருந்துக்கிட்டு சில தகவல்களை போட்டுக்கிட்டு ஏதோ தாங்கள் டிஜிபி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாருங்க. எந்த போலீஸ் அதிகாரியும் இன்ஸ்டாகிராமையும் இந்த முகநூலிகளையும் அவங்க அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்தாரு. அது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, கடைநிலை ஊழியர்களுக்கு வரைக்கும் பிறந்தோம். ஆனால் இன்னைய வரைக்கும் போலீஸ்காரர்கள் இந்த சினிமாலாம் பார்த்து ரொம்ப கெட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கில் அம்பேத்கர் மிக தெளிவாக விதிமீறலில் ஈடுபட்டிருக்காரு. இது வரைக்கும் இவங்க பல்வேறு பல துறைகளுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 18A என்ன சொல்லுதுன்னா, ஒரு புகார் வந்துருச்சு, காக்னிசன்ட் ஒரு புகார் வந்துட்ட பிறகு நீங்கள் வழக்குப்பதிவு பண்ணியிருக்கணும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிஞ்சிருச்சு, மாவட்ட ஆட்சியருக்கு தெரிஞ்சிருச்சு, முதல்வர் தனிப்பிரிவுக்கு தெரிஞ்சிருக்கு, மனித உரிமை ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு, ஆதிதிராவிடர் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இத்தனை பேருக்கு தெரிஞ்சும் இன்னைய வரைக்கும் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணவில்லை. நீங்கள் வழக்கை விசாரிங்க, அது தனி, அதுக்கடுத்து விசாரிங்க. இப்படி ஒரு கிரீவன்ஸ் இவங்க கொண்டு வராங்க, என்னை கொடூரமா தாக்கி இருக்கிறாரு, பதறுது, இவங்களை கொடூரமா தாக்கி இருக்கிறாரு, அம்பேத்கரே அடிச்சிருக்கிறாரு, அம்பேத்கரே தலைமயிரை பிடிச்சி இழுத்திருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு, வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற பொருட்களை உடைச்சிருக்கிறாரு, 80,000 பணத்தை திருடி இருக்கிறாரு, 5 பவுன் நகையை திருடி இருக்கிறாரு, அங்க இருக்கிற அத்தனை தலித் வீடுகளுக்குள்ளேயும் போய் இதுன்னு இந்நேரம் இவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி என்ன பண்ணிருக்கணும்? வழக்கு பதிவு பண்ணிக்கணும். ஒரு அங்க இருக்கக்கூடிய கலெக்டரோ டிஎஸ்பியோ அந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணிக்கணும். பண்ணாங்களா? இல்ல. அப்ப திமுக தலைமையிலான அரசு வந்த பிறகு தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்றோம், தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு பொறுப்பெடுத்த பிறகு தமிழ்நாட்டில் அதிகாரிகளின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதிகாரிகளுக்கு பயம் இல்லை, காவல்துறை அதிகாரிகளுக்கு துளியும் பயம் இல்லை. எது நடந்தாலும் ஆளும் அரசு எங்களை காப்பாத்துன்ற மமதையில் இது போன்ற விதிமீறல்கள்ல காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. இந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டும் இல்லாது டிஎன்பிபி ஆக்ட், பப்ளிக் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட்லயும் நடவடிக்கை எடுக்கணும். டெஃப்ட், அவர் தான் திருடர், அவர் தான் திருட்டுல ஈடுபட்டிருக்கிறார். ஏன்னா 80,000 ரூபாய் பணத்தை 5 பவுன் நகையை எடுத்துட்டு இன்னைய வரைக்கும் கேஸ் ப்ராப்பர்ட்டியா காட்டாது, அவர் தான் திருட்டுல ஈடுபட்டிருக்கிறார். அப்படியே இவர் திருடி இருந்தாலும் கூட, இவர் கணவர் திருடி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நடைமுறையில் இவர் கைது செய்யப்பட வேண்டியவர் அல்ல. ஏன்னா சட்டம் தெளிவா இருக்கு. ரொம்ப உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது என்னன்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுங்க, என்ன காரணத்துக்காக இவங்க கைது தேவைப்படுதுன்றத 2 மணி நேரம், ரொம்ப சமீபத்தில் 2025 ராஜேஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில் 2 மணி நேரம் முன்பாக கைது செய்வதற்கு, ரிமாண்ட் அழைத்து செல்வதற்கு 2 மணி நேரம் முன்பாக நீங்க அவங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்துட்டு லெட் தெம் கண்டெஸ்ட் தி ரிமாண்ட்ன்றாங்க. அதை அவங்க வழக்கறிஞர் வச்சு கண்டெஸ்ட் பண்ணட்டும். நீதிமன்ற நடுவர்களும் இது குறித்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் மெக்கானிக்கல் ப்ராசஸாக ரிமாண்டை கடைபிடிப்பதோட விளைவு இன்னைக்கு ஒரு பெண் கை குழந்தையோட ஊடகங்கள் முன்னாடி சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை அம்பேத்கர் முகநூலெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணணும்னா, நாங்கள் ஒரு வேலை பண்ண போகிறோம், அந்த காவல் நிலையத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்
அதை வந்து நாங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் உயிர் மற்றும் சுதந்திரம் அடிப்படையில் 24 மணி நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு மனு கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர் லீகல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கல. இப்போ வரைக்கும் அவங்க மேலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் நகல் கூட அவங்களுக்கு தரல. குற்றம் சாட்டப்பட்டு இவங்க வழக்கறிஞர் கிட்ட கேட்டிருக்காங்க, அதுவும் கிடைக்காம இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கும்போது நான் இப்பயே சொல்கிறேன், என்ன பதில் கிடைக்குன்னா, அன்றைய தினம் எங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலைன்னு அம்பேத்கர் பதில் தருவார். இது நடக்கும். ஆகையால் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வன்கொடுமை மாநிலமாக இருக்குது. ரொம்ப சமீபத்தில் என்சிஆர்பி டேட்டா சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, இந்தியாவிலேயே டாப் 4ல் தமிழ்நாடு இருக்குது. வன்கொடுமைகளை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு போட்டு முடிக்கிறதுல தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. டாப் 4ல் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உத்தரப்பிரதேசத்தோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். திராவிட மாடல்னு சொல்றாங்க, ஆனா சனாதன மாடல் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட வன்கொடுமையில தலை சிறந்து இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனையா இருக்கு. இதுக்கான காரணம் காவல்துறையோட சாதிய மனநிலை தான். தொடர்ச்சியா வன்கொடுமை வழக்குகள்ல நாங்க சந்திக்கக்கூடியது, காவல்துறைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை படி அறிதலும் இல்லை, அறிதல் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து அதை சரியா நடைமுறைப்படுத்துறது இல்லை. உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா இல்ல, அவரு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். என்சிஆர்பி டேட்டா அதை தாங்க சொல்லுது. என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 2023 படி ரொம்ப சமீபத்தில் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் ரவிக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து குறித்து ஃப்ரண்ட் லைன்ல நிறைய ஆங்கில ஊடகங்களுக்கு கட்டுரையாவே எழுதியிருக்கிறார். மிஸ்டேக் ஆஃப் இல்லை, எனக்கு என்ன பிரச்சனைனா, தொடர்ச்சியாக வன்கொடுமைகள்னு வரும்போது நம்ம கேமரா மொத்தம் விசி கேம் பின்னாடி தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தலித் ஓட்டை வாங்கல. 2021 தேர்தல் புள்ளி விவரப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த செய்தியை சொல்றேன், திமுக வாங்கியிருக்கு ஓட்டு. அப்ப நீங்க திமுக ஓட்டு வாங்கியிருக்கு, ஏன் திமுக பேச மாட்டேங்குது? நீங்க ஏன் திமுக கிட்ட இருந்து விசிக கிட்ட திருப்புறீங்க? எனக்கு பிரச்சனை கிடையாது சார். இந்த மனநிலையே சாதி மனநிலையே. ஏன் நான் தான் பேசணுமா, இவர் தான் பேசணும்? விடுதலை சிறுத்தை தான் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் திமுக ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்கிறேன். சார், நீங்க தான் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ்க்கு நீங்க தான் சேர்பர்சன். ஸ்டேட் அட்ராசிட்டி விஜிலன்ஸ்க்கு எத்தனை கூட்டம் நடத்துனீங்க? எடப்பாடி ஆட்சி காலத்துல கூட்டமே நடக்கல, என் ஆட்சி வந்த உடனே கூட்டம் நடக்கும், ஆண்டுக்கு 2 முறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கண்காணிப்பு கூட்டங்கள் நடக்கும்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் வந்து 3 கண்காணிப்பு கூட்டம் தான் நடத்தியிருக்கிறாரு. 3 4 நடத்தியிருக்கிறாரு. 3 தான். ஏன் நடத்தல? டிஸ்ட்ரிக்ட் வைட்ஸ் விஜிலன்ஸ் அட்ராசிட்டி விஜிலன்ஸ் கமிட்டி எத்தனை நடத்துறீங்க? இதை குறித்து மானிட்டர் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் பொறுப்பா? விசிகா கேட்கலன்னா விசிகாக்கு மட்டும் பொறுப்பு இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஸ்டாலின் பொறுப்பு இருக்கு, திமுக பொறுப்பு இருக்கு. தூய்மை பணியாளர் போராட்டம்னா விசிகா பக்கம் திருப்பி விட்டுறீங்க, ஸ்டாலின் தப்பிச்சுக்கிறாரு. நான் கேட்காதீங்க இல்லை, ஊடகவியலாளர்கள் நீங்க கேளுங்க. அது விடுதலை சிறுத்தை வரும்போது கேளுங்க. நான் விடுதலை சிறுத்தை கிடையாது, நான் அவங்களுக்காக பேச முடியாது. நான் இப்போ வந்து ஸ்டாலினை எடுத்து நான் கேள்வி கேட்குறேன். அவர் ஆட்சியில் இப்படி நடக்குது, என்சிஆர்பி டேட்டா இப்படி இருக்கு, பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு தலித் மக்களுக்கு விரோதமான மாநிலமாக மாறிட்டு இருக்கு. வட இந்தியா எப்படி வந்து இஸ்லாமியர் விரோத போக்கு மூலம் ஓட்டை அறுவடை பண்றாங்களோ, தமிழ்நாடு தலித் விரோத போக்கை காட்டி ஓட்டை அறுவடை பண்றாங்கன்னு சொல்ல வரோம். இதுதான் எங்க இது. அம்பேத்கர் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி அவர் மேலே பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு டைரக்ஷன் வாங்கி அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும். அவர் பொறுப்பில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நடந்துச்சு, இப்போ உடனடியாக அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் அந்த கிராமத்தில் நடத்தணும். அங்கே போயிட்டு விசிட் நடத்தணும். பப்ளிக் ஹியரிங் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய 100 வீடுகள்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்குது. 100 வீடுகளில் இல்லீகல் சர்ச். அங்கே வந்து ஒரு தனி ராஜ்யத்தை நடத்திட்டு வந்திருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆமாம், அதுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் போட்டு அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தி அங்கே விசிட் பண்ணணும். டிஎஸ்பி ஆட்சியர் போய் விசிட் பண்ண, எப்படி வேங்கை வயலில் விசிட் பண்ணதே ஒரு பெருசாக பேசுனாங்களோ அது போல் ஆட்சியர் போய் அங்கே விசிட் பண்ணி அங்கே என்ன நடந்ததுன்றத மக்கள் முன்னிலையில் கேட்டு அதை பதிவு பண்ணி ஆய்வாளர் அம்பேத்கர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும். அவர் பணியிடை நீக்கம் உடனடியாக பண்ணியாகும். எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் அமைச்சிருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் வந்து தொடர்ச்சியா வந்து முகநூல்ல கடந்த 4 நாட்களா
நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சியா தான் ஏதோ வந்து ஒரு தலித் பாதுகாவலன் போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், இருக்கலாம். அவர் வீட்டுல ஐயா பாபா சாஹேப்போட படம் இருக்கலாம். அதுக்காக அவர் வன்கொடுமை பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க அப்பா நல்லவரா இருந்திருக்கலாம், அதனால வச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து உண்மைக்கும் வந்து அந்த படம் வீட்டுல இருந்த பாபா சாஹேப் படத்தை சேதம் பண்ணி இருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் படத்தை சேதிக்க அந்த வீடியோவும் இருக்கு. அதையும் நாங்க கொடுப்போம், காமிக்கிறோம். அண்ட் தென் வந்து நாங்க இப்ப வந்து இது குறித்த இவங்களை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத காரணம் இவங்க இது வரைக்கும் எல்லா அலுவலகங்களும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிற எல்லா துறைகளையும் போய் சந்தி மனித உரிமை ஆணையம், ஆதிராவிட ஆணையம், முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர், வட்டாட்சியர், என்னென்ன அதிகாரி இருக்காங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படியா இருந்தாலும் நான் கேட்டதுக்கு நான் தப்பு பண்ணதுக்கு நான் என்ன தப்பு பண்ண அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் அப்படி நான் கேட்டேன். ஆனால் அவங்க என்னன்னா என் வீட்டுக்கார் மேலே வந்து இல்லாத ஒன்று, அவங்க இது வரைக்கும் குடிக்க கூட மாட்டாங்க, அவங்க ஜிம்முக்கு போகிறவங்க. அப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு டெஸ்ட்டு கூட எடுத்து பார்க்கட்டும். அங்கே பசங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரி விளாண்டுட்டு போனதை வந்து இவங்க ஒரு வீடியோ எடுத்து சின்ன குழந்தைக்கெலாம் சரக்கு வாங்கி ஊற்றி கொடுக்குறாங்க போகிறாங்கன்ட்டு இதை வந்து ஒரு பெரிய நியூஸாக போட்டுட்ருக்காங்க. அப்படி ஊரில் கூட போய் நீங்கள் விசாரித்து கேட்டுக்குங்க, அவங்க குடிப்பாங்களா எப்படியாப்பட்டவங்க அப்படி கூட கேட்டுக்குங்க. எது நடந்தாலும் முறைப்படி விசாரணை, ஆய்வாளர் அம்பேத்கர் முறைப்படி விசாரணை நடத்தலை. ஒரு இளம் பெண்ணை ஏன் அந்த நேரத்தில் கைது பண்ணாரு, ஏன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம கைது பண்ணாரு, ஏன் வந்து அவங்கள சம்மன் பண்ணி விசாரிச்சிட்ட பிறகு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை தயார் பண்ணாமல் கைது பண்ண வேண்டிய தேவை என்ன எழுந்தது, இது குறித்து ஆய்வாளர் அம்பேத்கர் சொல்லுவதற்கு கடமைப்பட்டவர். அதுவும் ஒரு பட்டியலின பெண், கை குழந்தை இருக்குது, ஒரு ஃபீடிங் மதராக இருக்கும் பொழுது எஃப்ஐஆர்ல பேர் இல்லாத போது கைது செய்வதற்கான காரணம் எங்கிருந்து எழுந்தது? இதுவே ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறாரா? அதை விட்டுட்டு கண்ட தகவல்களை முகநூலில் பதிவிடுறாரு. அதனால் அவர் கைது செய்யப்படுவதற்கு தகுதியான நபர் தான். இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிந்து அவரை பணியிட நீக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு உரிய நீதி பெற்றுத்தரணும்.